மீனம் ராசி அன்பர்களே, இந்த மாசி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, மீன ராசி அன்பர்களுக்குண்டான அதிபதி குரு பகவான் அவர் வக்ரமாக 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. இந்த மாதம் உங்கள் ராசி அதிபதியான குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். எப்போ? மாசி மாதம் 27, அதாவது 11/3/2026. அப்போ ராசிநாதன் வக்ர நிவர்த்தி அடைந்து 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை, 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை, 8ஆம் இடமான அட்டமஸ்தானத்தை பார்க்குது. உங்கள் ராசியில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். சனி பகவான் விரையாதிபதி, அதே சமயத்தில் லாபத்தை கொடுக்கக்கூடியவன். அப்போ இந்த மீனராசி என்பர்களுக்கு இப்போ ஜென்ம சனி நடந்துட்டுருக்கு. ஜென்ம சனி நடக்கும்போது மனதில் ஏதாவது ஒன்று நினைத்து கொண்டு வருத்தப்பட்டு கொண்டு இருக்கும். அவ்வளோதான். கொஞ்சம் அழுத்தம், ப்ரெஷர், டென்ஷன் இருக்கும். அவ்வளோதான். நீங்கள் பெருசாக அதாவது அதாயிரும் இதாயிரும் என்று பாதிக்கப்படக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக இல்லை. ஏன்னா உங்கள் ராசி அதிபதியான குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து இந்த மாசி மாதம் 5 கிரகங்களை பார்க்குறார். அதாவது 12ஆம் இடத்துல போய் மறைகிறது. 5 கிரகங்கள் மறைந்தாலும் உங்கள் ராசிநாதனுடைய பார்வையில் இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு தான். அப்போ தனஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் பகவான் உச்ச பலம். தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தின் அதிபதி செவ்வாய் வலிமையாக உட்கார்ந்துருக்கு. வலிமை என்ன? ஸ்ட்ராங்காக உட்கார்ந்து அந்த 2ஆம் இடத்தையே பார்க்குறார் தனது 4ஆம் பார்வையாக. அப்போ பணத்துக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? பிரச்சனை நிச்சயமாக இல்லை. பணம், பொருளாதாரத்தில் உயர்வு நிச்சயமாக உண்டு. ஆனால் அதே சமயத்தில் செலவு நிறைய ஆகும். வருமானம் வரும், வந்தாதான் செலவு பண்ண முடியும். அப்போ அந்த செலவுகளை சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 3ஆம் அதிபதி, முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி, தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன். 8ஆம் அதிபதி, அட்டமாதிபதியான சுக்கிர பகவான் 12ல் போய் மறைகிறார். அப்போ கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜ யோகம் என்கின்ற அமைப்புக்கு ஏற்ப திடீர் அதிர்ஷ்டம் என்பதை எதிர்பார்க்கலாம் இந்த மீனராசி என்பர்கள். ஸோ எப்பெல்லாம் உங்களுக்கு வழி கொடுத்து கொண்டிருந்ததோ, எதெல்லாம் தடங்கள் தாமதமாக கொண்டிருந்ததோ அதெல்லாம் டக்குன்னு முடிஞ்சிடும். அதாவது எதிர்பாராத விதத்தில் அது அந்த வேலை முடிச்சிடும். அப்போ உங்களுக்கு அது ஆச்சரிய தகுந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய, திடீர் தனவரவை கொடுக்கக்கூடிய, திடீர் வேலையை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் உண்டு. ஆனால் என்ன, நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே மட்டும் போயிடக்கூடாது. நெகட்டிவ் விஷயம் என்ன? யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுவது, மற்றவர்களுக்கு பணத்தை கொடுத்தால் அது அவ்வளவு சீக்கிரம் ரிட்டர்ன் வராது. நீங்கள் யாருக்காவது கொடுத்தீங்கன்னா 1 மாதத்தில் திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா 1 மாதத்தில் ரிட்டர்ன் வராது. தொந்தரவு பிரச்சனையை நிச்சயமாக ஏற்படுத்தும். ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போடக்கூடாது. 5 கிரகங்கள் 12ல் போய் மறையும் போது ஹெல்த் கேருங்கிறது ரொம்ப முக்கியம் மீனராசி அன்பர்களுக்கு. அப்போது நம்முடைய ஹெல்த்தை கொஞ்சம் அக்கறை எடுத்து பார்த்து கொள்வது, சரியான தூக்கம், சரியான உணவு கட்டுப்பாடு, சரியான உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம் மீனராசி அன்பர்களுக்கு. 4ஆம் அதிபதி போய் 12ல் மறைகிறார். சுக்கிரனும் போய் 12ல் மறையும் போது இந்த வாகனத்தில் ஓட்டும் போது இந்த வித்தைகள் காண்பிக்கிறது கண்டிப்பாக கூடாது. ஏன்னா 4ஆம் அதிபதி, அதாவது 4 என்பது வாகனத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அந்த அதிபதியான புதன் போய் 12ல் மறைஞ்சிட்டார். வாகன காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் போய் 12ல் மறையுது. அப்போ நிச்சயமாக வாகன விஷயத்தில் கொஞ்சம் கவனம். இரவு நேர பயணங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது இந்த மீனராசி அன்பர்களுக்கு. சார், வீடு வாங்கலாமா, இடம் வாங்கலாமா, நிலத்தை வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்குமானா திடீர் யோகத்தை தரும். திடீர்னு வீடு வாங்கிடுவீங்க, திடீர்னு இடத்த வாங்கக்கூடிய அமைப்பு உண்டாக்கும். ரொம்ப நாள் அலைச்சல் திருச்சல், இந்த இடம் செட் ஆகுமா, அந்த இடம் செட் ஆகுமா, இங்கே வாங்கலாமா, அங்கே வாங்கலாமா அப்படின்னு ஏதோ ஒன்று அலைஞ்சு திரிஞ்சு கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய தன்மை. ஏன்னா குரு வக்ர நிவர்த்தி அடைந்து 4ஆம் இடத்துல இருக்கார். நீங்களே அந்த 4ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணக்கூடிய
அங்கே இருக்கக்கூடிய இதில் ஒரு முயற்சி எடுத்து அங்கே வெற்றி பெறக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும். ஆனால் என்ன ஒரே விஷயம், இந்த ராகு இருக்கிறதுனால புதனோட ராகு இணைகின்ற காரணத்தால், புதனுங்கிறது எழுத்து, புதனுங்கிறது டாக்குமெண்ட்டுக்கு, அப்போ அதோட ராகு வில்லங்க பிடித்த ஒரு கிரகம் இருக்கின்ற காரணத்தால் அந்த டாக்குமெண்ட் எழுத்து கையொப்பம் சார்ந்த விஷயத்தில் கவனம். அப்போ இடத்த வாங்குறதுல எந்த பிரச்சனை இல்லை, இடத்துல ஏதாவது வில்லங்கம் இருக்காங்கிறது 100% செக் பண்ணணுங்கிறத மைண்டில் மட்டும் வச்சுக்குங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, புதனோட ராகு சேர்ந்திருக்கின்ற காரணத்தாலும் நம்பர் 1. நம்பர் 2, நீங்கள் மீனராசின்னா சந்திரன் எங்கே இருப்பார்? ராசியில் உட்கார்ந்துருப்பார். அப்போ அங்கே சனி உட்கார்ந்துருக்கார். அப்போது உங்கள் மனதை மறைத்து சில விஷயங்கள் நடந்துடும். ஏன்னா சந்திரனை மறைக்கப்படுகிறது, இருட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் சந்திரன் மேலே உட்கார்ந்துருக்கிறதுனால உங்கள் மனது மறைத்து எதையாவது ஒன்று செய்து விடும். அதனால் கொஞ்சம் கவனம். எந்த ஒரு புதிய விஷயத்தை செய்தாலும் என்ன வேணா இருக்கட்டும், கொஞ்சம் யோசிக்கணும். நிதானம், அவசர கொடுக்கைங்கிறது கண்டிப்பாக மீனத்துக்கு ஆகவே ஆகாது. புது விஷயங்கள் செய்யும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கணும். இதனால் என்ன ஆகும், எப்படி ஆகும், இதனால் நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள் இருக்குது, என்ன மாதிரி தீமைகள் வர இருக்குது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக ஒரு அனலைஸ் பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கணுங்கிறத மைண்டில் வைத்து கொள்ளுங்கள் மீனராசி அன்பர்கள். 6ஆம் இடத்தை 5 கிரகங்கள் பார்க்குது. கடன் கிடைக்குமா? கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும். கடனை பற்றியான சிந்தனை உணர்வுகள் உங்கள் மனசில் தோணிகிட்டே இருக்கும். கடனை மட்டும் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போயிடக்கூடாது. போச்சு அப்படின்னா கடனை வாங்கி கடனை அடைத்தல் என்கின்ற நிகழ்வுக்கு சென்று கொண்டிருக்கும். 6ஆம் இடம் என்பது கடனை குறிக்கும். 6ஆம் இடம் என்பது நோயை குறிக்கும். ஹெல்த் கேர், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஹெல்த் கேர் எடுத்தே ஆக வேண்டும். 6ஆம் இடம் என்பது எதிரிகளை குறிக்கும். இப்போதான் எதிரிகள் முளைப்பார்கள். இன்ன வரைக்கும் அமைதியாக இருந்தவங்க கூட இப்போ அப்படியே டெம்ப்ட் ஆவாங்க. உங்களை பற்றி குறை சொல்லக்கூடிய தன்மைகளை உருவாக்கும். நீங்கள் நல்லதே சொன்னாலும் ஏதாவது ஒரு இடத்துல எங்கே நீங்கள் தப்பு பண்ணியிருப்பீங்கன்னு அதை மட்டும் கண்டுபிடிச்சி சொல்லி உங்கள் மனதை பாதிக்கக்கூடிய நிகழ்வுகளை கூட அமைக்கும். அதனால் நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய கடமை என்னவோ அதை செய்யுங்கள். அப்போது எதிரிகளை இனங்கண்டு கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். இந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் என்று சொல்லக்கூடிய நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே போகக்கூடாது. போனால் விடை கிடைக்காது. ஏன்னா சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்கு, ஜென்மசனியாக இருக்குது, 5 கிரகங்கள் 6ஆம் இடத்தை பார்க்குது. அப்போது எதிர்ப்பு, பகை, நோய் ஸ்தானம் இதெல்லாம் கேர் எடுக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம். குரு 8ஆம் இடத்தை பார்க்குறார். 8 என்பது தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே நகரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மீனத்துக்கு உண்டு. அதாவது குடும்பத்தை விட்டு பிழைப்புக்காக, தொழிலுக்காக, வேலைக்காக வெளியே செல்லக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். யாராவது மீனராசி என்பவர்கள் விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வெளிநாடு போகணும், வெளி ஊர் போகணும், வெளி மாநிலத்தில் போய் வேலை பார்க்கணும், அதற்கான முயற்சி நான் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த முயற்சிகள் எல்லாம் சக்ஸஸ் கொடுக்கும். அப்போ உங்கள் ஊரை விட்டு வெளியே நகரக்கூடிய அந்த வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாமே அதிகமாக இருக்கிறது இந்த மீனராசி அன்பர்களுக்கு. உங்கள் ராசிதிபதியான குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்குறார். சேஞ்சஸ், தொழில் சேஞ்சஸ், உத்தியோக சேஞ்சஸ், வேலை சேஞ்சஸ் இதெல்லாம் வந்தாலும், அதாவது எந்த மாற்றம் உங்களுக்கு வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம். அவ்வளோதான். உங்கள் மேலதிகாரி ஒரு சேஞ்ச் பண்ணுறார், ஒரு துறை ரீதியான ஒரு சேஞ்ச் பண்ணுறார், அக்செப்ட் பண்ணிக்கிறது நல்லது. எதிர்த்து பேசுனீங்கன்னா என்ன, 2 வேலை எச்சா கொடுத்து டெம்ப்ட் ஆக்கும். அவ்வளோதான். வேலை, கோபம், ஆக்ரோஷம் முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும். ஏன்னா 5 கிரகங்கள் விரயத்தில் இருக்குது. அப்போ உங்களுக்கு விரயம் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும். அதற்கு இடம் கொடுக்க வேண்டாம். வேலை மாறணும் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்து விட்டால் மீனராசி என்பவர்கள் இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு தான் வேலையை மாற வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கணும். இங்கே கோபமோ பிடிவாதமோ அந்த இதெல்லாம் கம்ப்ளீட்டாக விட்டுறணும். அவசரப்பட்டு முடிவு எடுத்துடக்கூடாது. இன்னொரு வேலை அமைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மாறுங்க. அந்த
ஏன் இதை சொல்கிறேன்னா, சந்திரன் மனதை மறைத்துவிட்டு சில விஷயங்கள் நடந்துரும். அதனால் உங்கள் மனசு ஏதோ ஒரு வகையில் சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்காதுங்க. ஒரே வார்த்தை வேக வச்சுக்கோங்க, சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்காது. ஆனால் அதே சமயத்தில் 12ல் இருக்கிறனால திடீர் மாற்றங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள், திடீர் ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள், அரசியல் சிம்மத்தை சூரியன் பார்க்கறனால அரசியல் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே கொடுக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.